மாணவர்களே, நாங்கள் இந்த வகுப்பில் 2023ஆம் ஆண்டில் நடந்த FWC பேப்பர் தேர்ட் டேர்ம் இந்த பேப்பர்னா 4வது கேள்வியின் ஏற்பாடு. 4வது கேள்வியின் ஏற்பாடு. இதே சில தரவுகளை தந்து இரசன சேர்வைகளின் கட்டமைப்புகளை வரைகிற ஒரு வினா. வளமையாக ஒவ்வொரு பரீட்சையிலையும் இப்படி ஒரு வினா வரும். எனவே அதுக்காக நாங்கள் தரவுகளை பொதுவாக நீங்கள் இந்த வினாவை செய்யக்குள்ள ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்து அந்த ரஃப் பேப்பரில் நீங்கள் தரப்பட தரவுகளை குறித்தெடுத்து அந்த தரவுகளின் ஊடாக இந்த சேர்வைகளை கட்டமைப்புகளை வரைஞ்சி பார்த்துட்டு அந்த கட்டமைப்புகளை உரிய விடை கூடுகளுக்குள்ள நீங்கள் போடணும். அதனால தரவுகளை நான் குறித்து காட்டுறேன். உங்களை குறிச்செடுத்து அதன் அடிப்படையில் கட்டமைப்புகளை நாங்கள் தெரிவு செய்வோம். இதில் முதல்ல PQRS என்பன C5H11Cl என மூலக்கூற்றத்தை கொண்ட அட்கை ரியலைட்டின் கட்டமைப்பு சமபாத்தியங்களாம். இன்னைக்கு 4 சேர்வை இது P, Q, R, S ஆகிய 4 சேர்வைகள். இதில் மூலக்கூறு சூத்திரம் இன்னைக்கு C5H11Cl அட்கை ரியலைட்டுகள் இவை. PQR என்பது ஒளியியல் தொழிற்பாடுடையதாம். இந்த மூன்றும் ஒளியியல் தொழிற்பாடு என்று சொல்லக்குள்ள D, L சமபாதிய இயல்பை காண்பிக்கும். PQRS என்பன KOH உடன் தாக்கமடைந்த போது முறையே DEFG என்பன கிடைத்ததாம். இந்த அற்கையிலை பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடுடன் தாக்கமடையும் போது அது கர்நாட பிரதிநிதி தாக்கத்தின் மூலம் இதில் இருக்கிற Cl OH மாற்றப்படும். அப்படி மாற இந்த விளைவு தரப்பட்டிருக்கிறது. KOH கரைசலோட தாக்கக்குள்ள வருது. P-லிருந்து D வருதாம், Q-லிருந்து E வருது, R-லிருந்து F வருது, S-லிருந்து G வருது. இந்த தாக்குதலில் நிறைகிற Cl OH மாறும் என்றதுனால இதுல மூலக்கூறு சூத்திரம் C5H11OH என்று வருது. மூலக்கூறு சூத்திரமாக எழுதக்குள்ள இந்த ஹைட்ரஜனத்தோட சேர்க்கலாம், 12 போடலாம், போட்டு தனி O ஒன்று போடலாம். இதை நான் அந்த Cl OH மாற்றி அப்படி நேரடியாக எழுதியிருக்கிறேன். இது ஒரு சூத்திரம், மூலக்கூறு சூத்திரம் இல்ல சூத்திரம். D, E, F என்பன ஒளியியல் தொழிற்பாடு உடையவை. அப்ப இது ஒளியியல் தொழிற்பாடு இருக்கிறதுனால இந்த மூன்றும் இதிலையும் ஒளியியல் தொழிற்பாடு உடையதாகவே காணப்படும். D+L. E, F, G என்பன H+K2Cr2O7 தாக்கமடைந்து H+K2Cr2O7 வன்மையான ஆக்சிஜன். அப்ப இது அல்கோஹால் தானே. அல்கோஹாலை முதல் அல்கோஹாலை கார்பாக்சிலிக் அமிலமாக ஆக்சிஜன் H+K2Cr2O7. வலி அல்கோஹாலை கீட்டனாக ஆக்சிஜன், புடை அல்கோஹாலை ஆக்சிஜேட்டாது. அதனால அப்ப சொல்லப்படுற விடயம் E, F, G தான், இந்த மூணுக்கு தான் தரப்படுது. அப்ப இன்னைக்கு E, இன்னைக்கு F, அது மாதிரி இன்னைக்கு G. அப்ப இதுல நாங்க போடுறோம் H+K2Cr2O7 ஒட்சியப்பட்டு இதுல E-லிருந்து A-யும் F-லிருந்து B-யும் G-லிருந்து C-யும் வருது. தொடர்ச்சியா சொல்லப்படுறது ABC என்பன NaBH4 உடன். NaBH4 ஒரு மென்தாழ்த்தி, NaBH4 மென்தாழ்த்தி. அப்ப அதால தாழ்த்தப்படக்குள்ள மீண்டும் E, F, G என்ற அந்த விளைவுகள் மீண்டும் தோன்றுது என்று சொல்லப்படுது. சரியா? அப்படி என்றா இந்த மூணு சேர்வைகளும் கீட்டோனா இருக்க வேண்டும். கீட்டோனா இருக்க வேண்டும். ஏனென்றா கீட்டோனை தான் NaBH4, அதாவது அல்லிஹைடைன் கீட்டோனை தான் NaBH4 தாழ்த்தும். கார்போனைல் மட்டும்தான் தாழ்த்தும், கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தாது. சரியோ? அதனால அப்ப இது நிறைகிற இந்த கீட்டோன் இருந்ததான் அல்லது அல்லிஹைட் இருந்தான் அப்படி தாழ்த்தலாம். ஆனா இந்த அல்கோஹால் இருந்து H+K2Cr2O7 தாக்கமடையக்குள்ள இது முதல் அல்கோஹாலாக இருக்குமாக இருந்தா அமிலமா மாறுது. கார்பாக்சிலிக் அமிலம் COH வந்துடும்.
அதே NaBH4 திருப்பி அல்கோஹாலை தாழ்த்த மாட்டான். சரியா? அப்ப எனவே இதுல அப்ப இன்னறிகிற இந்த சேர்வை எல்லாத்திலையும் இன்னறிக்கை இருந்து இது வருது. அது மாதிரி இந்த பியில இருந்து நெருகி எஃப் வருது. அது மாதிரி நெருகி ஏல இருந்து நெருகி இ வருது. இதுக்கெல்லாம் போடுறது வந்து நெருகி NaBH4. உண்மைக்கு மெதனோலும் சேர்த்து போடணும். ஆனா இந்த கேள்வியில அவன் தரல. நான் மெதனோலையும் சேர்த்தே போடுறேன். இப்ப வர கேள்வியில மெதனோலும் போடதான் போடணும். எனவே அப்படி போட்டா இது கீட்டோன். அப்ப இந்த ஒட்சியறதுல கீட்டோன் வாரண்டால் முன்னறிக்கிற இந்த 3 இருக்குது. இந்த 3 வெளியற்கோல் அறிக்கணும். இந்த வெளியற்கோல் ஒட்சியரப்பட்டால் தான் கீட்டோன் வரும். முதலற்கோல் ஒட்சியரப்பட்டால் கார்பாக்சிலிக் அமிலம் வந்து வெளியற்கோல் ஒட்சியரப்படாது. அதனால நான் இது எழுதுறேன். இந்த 3 வெளியற்கோல் என்ற ஒரு தரவினைக்கு யோசிக்கக்கூடியதாக இருக்குது. வெளியற்கோல் அது பிறகு தொடர்ந்து சொல்லப்படுது. DEFG நீரற்ற Cl3 உயர் வெப்பநிலை வெப்பமேற்றிய போதும் அப்ப L2O3 வெப்பம் அப்ப இன்னறிகிற இது வந்து இந்த டி என்ற இந்த சேர்வை இருக்குதானே. அப்ப இந்த டி என்ற சேர்வை இப்படி எக்ஸை தருது. இன்னறிக்கு இது நான் ஒவ்வொரு கலர் அப்படி எழுதி காட்டுறேன்னா எழுதுறேன். இது L2O3 வெப்பம். இதுல எக்ஸ் வருது. இது ஒரு அல்கீன். இந்த ஆல்கஹால் நீராற்றப்பட்டு மாறும். அதே போல நிறைய அப்ப இது இந்த தாக்கத்துக்கு உட்படக்குள்ள L2O3 வெப்பம் உட்படக்குள்ள வை வருது. வையும் அல்கீனா தான் இருக்கும். வை வருது. தொடர்ந்து F,G என்பன ஒரே விளைபொருள் Z தருது. இந்த தாக்கத்துல நிறைய இது அது நேரம் இதுவும் ரெண்டும் சேர்ந்து இந்த இதே நிபந்தனை பொருள் தான் L2O3 வெப்பம். இதுல Z வருது. இது அல்கீன் தான். நீர் அகற்றப்பட்டு தானே வருது. சரியோ? அது பிறகு ஜட்டானது ஈர்வெளிமய சமபோதியம் ஆகுமா. இது கேத்திரனை சமபோதிய தன்மையை காட்டக்கூடியதா இருக்குது. கேத்திர கணித சமபோதியம் தன்மையை காட்டும். XYZ என்பன ஒரே மூல குறிச்சுதரதை உடையது. எக்ஸும் இந்த வையும் இந்த ஜெட்டும் அதாவது இந்த அல்கோஹாலிலிருந்து நீர் இழக்கப்பட்டால் இந்த OHம் இருந்து ஹைட்ரஜன் தானே குறையும். அப்ப C5H10 என்ற ஒரு மூல குறிச்சுதரம் தான் எக்ஸுக்கு மிரிக்கி வைக்கு மிரிக்கி ஜெட்டுக்கு மிரிக்கான்னு சொல்றாங்க. அதுல எங்களுக்கு நோ டவுட் பிரச்சனை ஒன்றும் இருக்கிறது. XY என்பன HCl தாக்கமடைந்து ஒரே விளைவு எல்லை தருதான். அப்ப என்ன இருக்கிற இதுவும் இந்த இதுவும் இதுவும் HCl தாக்கமடையுமா இருந்தால் இது HCl தாக்கமடைந்தும் இது HCl தாக்கமடைந்தும் வர விளைவு எல்லை தருதான். ஒரே விளைவு எல்லை தருகிறது. எல்லானது PQRS என்பவற்றின் கட்டமைப்பு சமபோதியம் ஆகுமா. இந்த 4 கட்டமைப்புகளினதும் ஒரு கட்டமைப்பு சமபோதியமாக இந்த எல் இருக்குதான். புதிய ஒரு கட்டமைப்பாக அந்த சேர்வையா அந்த மூலப்பொருள் இருக்குது. அது பிறதான் கேள்வி சொல்லப்படுது. ABCD நெருகி ABC நெகடி EFG அடுத்த XYZ அடுத்த L ஆகியவரின் கட்டமைப்புகளை வரையதான் வேலை. இந்த PQRS கட்டமைப்பு வரைய சொல்லல. எனவே அப்ப நாம இப்ப ஆரம்பிப்போம். விடைய நான் ரெட்டால் எழுத போறேன். இங்க நான்
இதை பயன்படுத்துறேன். முதல்ல நாங்க இன்னரைக்கு இந்த சேர்வு இருக்குதானே, இந்த மூணும் வளியற்கோல், அதுல இது ரெண்டும் ஒளியல் சமபாதிய தன்மையை காட்டணும். இஎம்எஃப் ஜி ஒளியல் சமபாதிய தன்மையை காட்ட தேவையில்லை. சரியா? ஒளியல் சமபாதிய தன்மையை காட்ட தேவையில்லை. ஆனால் வளியற்கோல் அடிக்கும். வளியற்கோல் என்றால் OH அணிந்த காபனில் ஒரு ஹைட்ரஜன் இணைந்திருக்கும். இது 5 காபனை கொண்டது. 5 காபனை கொண்டது. அப்ப நான் என்ன பண்ண இப்ப இன்னைக்கு கருதுறது வந்து இப்ப இங்க நிறைய டிஐ நம் 3 நாடுக்கு அப்புறம் டி இ இதுல F இதுல G. இதுல முதல்ல நான் இந்த 3ஐயும் வளியற்கோல எழுதப்படும். அதுக்கு 3 முதல்ல ஒளியல் சமபாதிய தன்மையை காட்டக்கூடிய வளியற்கோலாக எழுதுறதாக இருந்தா பின்னாடி கிடந்து இந்த இடத்துல ஒரு OH போடுவோம். போட்டா இது ஒரு CH3 ஆக இருக்கும். இந்த காமல் ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். இங்கே CH2, இதுல CH2, இதுல CH3 ஆக இருக்கும். இதே சமச்சீரற்ற காபனை கொண்ட நிலையில இருக்கிற ஒரு வளியற்கோல். அதே நேரம் இந்த சமச்சீரற்ற காபனை அப்படியே வச்சுக்கொண்டு இன்னும் இருக்கிற இந்த 3 காபனை கொண்ட இந்த அல்கைல் தொகுதியை, அதாவது புரோப்பைல் தொகுதியை சம புரோப்பைல் தொகுதியாக மாற்றி இன்னொரு ஒளியல் தொழிற்பாட்டை காட்டக்கூடிய இன்னொரு வளியற்கோலை இவ்வாறு எழுத முடியும். H, இதுல OH, இதுல CH, இங்கே CH3, இங்கேயும் CH3 எழுத முடியும். எனவே இனி இதுக்கு வேற ஒளியல் தொழிற்பாட்டை காட்டக்கூடிய வளியற்கோல் எழுதலாம். அப்ப இந்த வளியற்கோல்ல 3 வளியற்கோலையும் EMF தானே ஒளியல் சமபாதிய தன்மையை காட்டுது, மற்றது டி தானே காட்டுது. அப்ப டி வளியற்கோல் கருதல நாங்க. எனவே இந்த 2 சேரையும் EF 2 சேரையும் இருக்கணும். அதே நேரம் இன்னைக்கு G அதுவும் ஒரு கீட்டோனை சார்ந்தால அதுவும் இன்னொரு வளியற்கோல். அப்ப இன்னொரு வளியற்கோல் எழுதுறதாக இருந்தா அப்ப நாம போய்ச்சனாங்க இன்னைக்கு இந்த இடத்துல மாத்தினோம்டா இன்னொரு வளியற்கோல் போடலாம். ஆனால் ஒளியல் சமபாதிய தன்மையை காட்ட மாட்டான். CH3, CH2, CHOH, CH2, CH3 இது ஒளியல் சமபாதிய தன்மையை காட்டாது. ஆனா வளியற்கோல் அப்ப அது G அரிக்கும். எனவே நாங்கள் ஜிக்கு இந்த சேர்வை நான் காண்றதுல பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப G அரிக்கும். எனவே இதுல இப்ப G நாங்க இனம் கண்டதுனால Gல இருந்து Z வருதுதானே. அப்ப அதுல Z உடனே நாங்க இனம் காண்போம். Z இது நீர் இழந்தா இது இன்னைக்கு இந்த பக்கத்துக்கு அவன் ஓய்ச்சோட சேர்ந்து அகற்றப்பட ஹைட்ரஜன் இந்த பக்கத்துக்கு அவன் அல்ல இந்த பக்கத்துக்கு அவன் அகற்றப்படலாம். எவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்டாலும் வார விளைவு ஒரே மாதிரியான விளைவு தான். அதனால நான் விடத்திலே போறேனே CH3 இதுல CH இரட்டை பிணைப்பு CH இது இங்கால CH2 CH3 என்ற அட்கீனர் இருக்குது. சரியோ? Z வருது. அது நேரம் எஃப்லையும் இருந்து இந்த Z தானே வரணும். அப்படி என்ன இது ரெண்டுலையும் இது ரெண்டும் தானே EF இது ரெண்டும் தானே இதானே G என்ன. அதனால இது ரெண்டுல எது எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நீரிழக்கப்படக்குள்ள இப்படி நீளமான காபனை கொண்ட அட்கீன் வரணுமா இருந்தா அதுல இதுல இருந்து வரணும். என்னடா இதுல இருந்து ஓய்ச்சோட சேர்ந்து அகற்றப்படுற ஹைட்ரஜன் பக்கத்து காபனோட குறைவான ஹைட்ரஜனை கொண்ட காபன் இருந்து அகற்றப்பட்டு விடுதலை இரட்டை பண்ணி பேரு. சரியோ? அதனால அப்ப இன்னைக்கு இந்த எஃப் இந்த சேர்வு இருக்குதானே. அப்ப இன்னைக்கு சேர்வு நம்ம எஃப் கருதுவோம். இது எஃப். அது மாதிரி அதால இந்த சேர்வை அப்ப இதுல இன்னும் நீரிழக்கப்பட்டு இந்த சட்டை வருது. அதனால இன்னைக்கு ஈல இருந்து அது நீரிழக்கப்பட்டு வர சேர்வு வை தானே. அப்ப வைய நாம உடனே எழுதலாம். வை
இது நீரிழக்கப்படும். அப்ப நீரிழக்கப்படக்குள்ள இந்த ஓய்ச்சிருந்த காபனுக்கு பக்கத்துல இந்த காபனம் இருக்கு, இந்த காபனம் இருக்கு, இதுல குறைந்த ஹைட்ரஜன் இருக்குது என்ன. அப்ப இதுல இருந்தாலும் இந்த ஓய்ச்செடுபடும் பிரதான விளைவை தான் நீங்க கருதுறாங்க. அதனால இன்னைக்கு CH3 இதுல CH, இவடதுல இரட்டை பிணைவு C, இதுல CH3, இதுல இன்னொரு CH3. சரியா? இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த செட் வந்து கேத்திரனை சாமர்த்திய தன்மையை காட்டுமென்னு பார்த்தா காட்டும். ஏன் கார்பன் இரட்டை பிணைவு கார்பன் இருக்கிற இந்த சேர்வையில இந்த கார்பன்ல CH3 என்ற ஒரு கூட்டமும் H என்ற ஒரு கூட்டமும் ரெண்டு மூன்று கொண்டு சமன் இல்லை. அதே மாதிரி இந்த கார்பனை பார்த்தாலும் இதுல H என்ற தொகுதியும் இன்னைக்கு CH2 CH3 என்ற எதையல் தொகுதியும் ஒன்று கொண்டு சமன் இல்லை. அப்ப அதனால இது கேத்திரனை சாமர்த்திய தன்மையை காட்டுமென்றதுக்கு அது பொருத்தம். சரியா? அப்ப நாங்க வைக்குரியது நான் கண்டுபிடிச்சது பிற்பாடு இப்ப நம்ம எக்ஸையும் டிஐயும் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸையும் டிஐயும் கண்டுபிடிக்கணும். அப்ப எனவே அப்ப இதுல என்ன இருக்கு, இந்த y என்ற சேர்வை இந்த எச்சியலோட தாக்கமடையக்குள்ள வார எல் இருக்கு. அப்ப என்ன இருக்கு y என்ற சேர்வை. அப்ப இது எச்சியலோட தாக்கமடையக்குள்ள வார அந்த எல் என்ற சேர்வையை நான் என்ன படத்தில் எழுதுறேன். அப்ப அதுல மாக்கொடிகளை விதிக்கமைய எச்சியலுக்கு சேர்க்கப்படக்குள்ள இரட்டைப்பிணைப்பு கார்பன்ல கூடிய ஹைட்ரஜனை கொண்ட இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் சேருங்க. அப்ப CH2 C, அப்ப இதுல CH3, இதுலயும் ஒரு CH3, இதுல அந்த Cl சேரும். இதுல புடையற்கையில வேற இது இந்த வைக்கே HCl சேர்த்தால் வர எல் இப்படி வேற இது. சரியா? எனவே இது டில இருந்து நீராற்றப்பட்டு வார இந்த எக்ஸண்ட இந்த அக்கீனும் எச்சிலோட சேரக்குள்ள இதே விளைவு வரணும். இதே விளைவு வரணும். சரியா? இதே விளைவு வரணும். எனவே அதனால அப்ப இந்த எர்கோவல் இருக்குதானே, அப்ப இந்த எர்கோவலுக்கு நம்ம ஒரு கட்டமைப்பு நாங்கள் இதுல செய்ய போறோம். சரியா? அப்ப இந்த கட்டமைப்பு நாங்கள் செய்யப்படக்குள்ள அப்ப இதுல அப்ப இதை நாம ஒரு நீரிழக்கப்பட்டு இதே விளைவு தரக்கூடிய நிலையில வரத்தான வேணும். ஏன்னா ஒளியல் சமபாதிய தன்மை அது காட்டாது. அப்ப அதுக்கு ஏத மாதிரியான ஒரு சேர்வை நாங்கள் எழுத போறோம். அப்ப அதை நாம ஆனால் இது வந்து ஒளியல் துளிப்பாட்டை காட்டக்கூடியதாக எழுதணும். அப்ப இன்னும் பாருங்க டி எழுதுறேன், டி எழுதுறேன். அப்ப நான் கார்பன் ஒளியல் சமபாதிய தன்மையை காட்டுறேன்டா இப்படி 4 பிணைப்புகளை காட்டுறது பிற்பாடு. அப்ப அதுல இன்னும் இதுல ஒரு ஹைட்ரஜன் போடுவோம், இதுல ஒரு CH3 போடுவோம், இங்கால ஒரு CH2 CH3 போடுவோம். 4 வித்தியாசமான தொகுதி, 3 வித்தியாசமான தொகுதி. அப்ப 4வது தொகுதி இன்னொரு கார்பனோட இப்படி போடுவோம். போட்டால் இதுவும் இந்த கார்பன் சமச்சீரற்ற கார்பன், சமச்சீரற்ற கார்பனை கொண்ட நிலையில இந்த சூத்திரத்துக்கு பொருத்தமான ஒரு அற்கோரணம் கிடைக்கும். சரியா? அப்ப இது நீரிழக்கப்பட்டு வார அந்த சேர்வு இருக்குதானே, அது எக்ஸ் வார சேர்வு எக்ஸ். அப்ப அது வந்தா நிறைய இந்த OH ஓய்ச்சந்த கார்பனுக்கு பக்கத்துல இந்த இருக்கிற ஹைட்ரஜனை சேர்த்து தான் அகற்றப்படும். அப்ப CH3 C இவடது இரட்டை பிணைப்பு CH2, இங்கால CH2 CH3 இப்படி வரும். எனவே இந்த எக்ஸுக்கு HCl சேர்த்தால் இந்த எல் வரணும், வருதான்னு பார்ப்போம். இதுக்கு HCl சேர்த்தால் மாக்கோணிகளை விதிக்கமைய இந்த ஹைட்ரஜனை கூடிய ஹைட்ரஜனை கொண்ட இரட்டை பிணைப்பு கார்பனான இதுல ஹைட்ரஜன் சேர்ந்தால் CH3 மாறி இவடத்துல ஒரு Cl வரும். அப்ப அந்த Cl இணைகிற அந்த கார்பன்ல 2 CH3யும் ஒரு எதையிலும் இணைந்த ஒரு சேர்வை விளைவாக வருது. இந்த சேர்வை அப்படித்தான் இருக்கு. Cl இணைகிற கார்பன்ல 2 CH3 இணைஞ்சிருக்கு, மற்ற எதையில் இணைந்திருக்கு. அதால இந்த எக்ஸில இருந்து வார இந்த எல்லும் இந்த வயில இருந்து வார இந்த எல்லும் ஒரே விதமான விளைவாக இருப்பதை நீ காண்பீர்கள். தெரியும்? எனவே அப்ப இன்னும் இருக்கிற இந்த சேர்வைகளை நீங்க அந்த தரப்பட அந்த பட்டியலுக்குள்ள நீங்க எழுதினா சரி. என்ன ஏன் இங்கே ஏ இனம் காணப்பட்டிருக்குதா? என்ன ஏ என்ற சேர்வை கீட்டோன் இந்த 3 எழுதல. சரியா? இந்த 3ஐயும் நாம நான் இந்த சைட்ல எழுதுறேன். சரியா? அப்படி என்றால் அப்ப இன்னும் இருக்கிற ஈ என்ற சேர்வை இருக்கு. அப்ப இது ஒட்சியரப்பட்டால் இந்த ஒட்சியரத்துல இந்த ஐதரசனம் இழக்கப்படணும். என்ன தெரியும்?
விளக்கப்பட்டு வர்றது CS3 C டபுள் பாண்டோ அப்புறம் இந்த அடிக்கிற கூட்டம் என்ன அப்ப இந்த அருகே ஏ கையிலிருந்து வாரது உட்சீரப்பட்டு வாரது மின்னருகே CS3 C டபுள் பாண்டோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் மாற்றப்பட்டிருக்கும் இந்த அருகே கூட்டத்தில் வர முடியும் CH3 A என்ற கீட்டோன் பிறகு B என்ற கீட்டோன் இந்த B என்ற கீட்டோன் வந்து F ல இருந்து வருது இன்னைக்கு F தானே அப்ப இது ஒட்சீரப்படக்குள்ள இன்னைக்கு இந்த ஹைட்ரஜனும் இந்த OH ல இருக்கிற ஹைட்ரஜனும் மாற்றப்படும் CS3 C டபுள் பாண்டோ CH2 ன்னு வரும் அப்ப என்ன அப்படி வரும் CS3 C டபுள் பாண்டோ CH2 என்று வரும் அது அந்த B என்ற கீட்டோன் C என்ற கீட்டோன் அது மாறது வந்து அந்த G ல இருந்து இதுல இருந்து வருது அப்ப இதுல எனக்கு CS3 CH2 C டபுள் பாண்டோ CH2 எனவே நீங்க இன்னும் இருக்குதானே ஏபிசிக்கு இது முனையம் எழுதுற ஒரு DEFG பிறகு X Y Z L எழுதி கொண்டா சரி சரியா அப்படிதானே அந்த ஏற்பாடு அந்த முதலாவது பகுதிக்குரிய விடை இது பிறகு இதுல இரண்டாவது பகுதி வந்து இந்த Z-இன் ஈர் வெளிமய சமபதிய கட்டமைப்புகளை வரைகிறது சரியா அப்ப இதுல அந்த சிஸ்ஸையும் டிரான்ஸையும் நீ தனித்தனியா கொடுக்கலாம் அது இப்படி ஓகே முடிச்சுக்கொள்ளும்